அல்லாஹ்வோட பரம்பரை என்ன, அல்லாஹ்வோட வாப்பா யார், வாப்பட வாப்பா யார், அப்படிதான் பார்க்கிறோம். உலகத்தில் மூன்றில் ஒன்றை ஓதுவது எவ்வளவு கஷ்டம். நபி அவர்கள் சொன்னார்கள், குல் ஹுவல்லாஹு அஹத் என்ற இந்த சூராவை ஓதுங்கள், குர்ஆனில் மூன்றில் ஒன்றை ஓதிய நன்மை கிடைக்கும். இந்த உலக வாழ்க்கையில் சில சோதனைகளை எதிர்கொண்டாலும், சில பிரச்சனைகளை எதிர்கொண்டாலும் முஸ்லிம்களுடைய மனது அமைதியாக இருக்கும். ஏனென்றால் அல்லாஹ் அமைதியை பற்றி சொல்லும் பொழுது, அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப், அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹுடைய திக்ரால் மாத்திரம்தான் உள்ளங்கள் அமைதி அடையும். யாருடைய உள்ளத்தில் அல்லாஹுடைய திக்ர் இருக்குமோ இந்த உள்ளம் மாத்திரம்தான் சந்தோஷமாக இருக்கும். அல்லாஹுடைய சிந்தனை இல்லாத, அல்லாஹுடைய திக்ர் இல்லாத எந்த உள்ளமும் சந்தோஷமாக இருக்காது. உலகத்துடைய செல்வங்களை வைத்தோ பதவிகளை வைத்தோ யாராவது நிம்மதியாக சந்தோஷமாக வாழ்கிறார்கள் என்று நீங்கள் சொன்னால் அது பொய்யான வாதம். ஏனென்றால் குர்ஆனில் அல்லாஹ் சொல்லிவிட்டான், உள்ளத்துடைய அமைதி, அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப், உள்ளங்கள் சந்தோஷம் அடைவதும் அமைதி அடைவதும் அல்லாஹுடைய சிந்தனையால் மாத்திரம்தான். கண்ணியமிக்க சகோதரர்களே, காலத்துடைய இந்த தற்காலத்துடைய அல்லாஹுடைய திக்ர் என்ன? ஒவ்வொரு முஸ்லிமுடைய நாவிலிருந்தும் வெளிவர வேண்டிய பேச்சு என்ன? ஒவ்வொரு முஸ்லிமும் அது எந்த தரத்தில், தொழிலில், எந்த இடத்தில் இருந்தாலும் இந்த ஒரு வாரத்துக்காவது ஒரு முஸ்லிமுடைய நாவிலிருந்து இந்த வார்த்தை வெளிவர வேண்டும். என்ன வார்த்தை சகோதரர்களே? அல்லாஹ் என்பவன் யார், அல்லாஹ் என்பவன் யார் என்பதை நாம் இந்த உலகத்துக்கும் இந்த நாட்டுக்கும் சொல்வதற்கு மறந்ததால் தான் எவரெல்லாம் அல்லாஹுவை பற்றி மோசமாக பேசுவதை நாம் இன்று காதால் கேட்கின்றோம். உண்மையை சொல்லிக் கொடுக்காததால், அது யாராக இருந்தாலும் எந்த இடத்தில் இருந்தாலும் உண்மையை பேச வேண்டும். நாம் பேச வேண்டிய முதலாவது உண்மை என்ன தெரியுமா? அல்லாஹ் என்பவன் யார், அல்லாஹ் என்பவன் யார். இந்த நாட்டுடைய பெரிய சபை இருக்கிறது, பார்லிமெண்ட். இதிலே முஸ்லிம்களுடைய வாக்குகளை எடுத்த அரசியல்வாதிகள் இருக்கிறார்கள். அவர்கள் முஸ்லிம்களுடைய வாக்குகளால் சென்றவர்கள். உங்களுடைய கடமையும் இதுதான். அந்த இடத்திலும் நீங்கள் உண்மையை பேச வேண்டும். ஆட்டா ஓடக்கூடிய மனிதர் இருக்கிறார், இவரும் இந்த உண்மையை பேச வேண்டும். வைத்தியர்கள் இருக்கிறீர்கள், நீங்களும் இந்த உண்மையை பேச வேண்டும். என்ன உண்மை? அல்லாஹ் என்பவன் யார், அல்லாஹ் என்பவன் யார் என்பதை நாங்கள் முஸ்லிம்கள் பேசாவிட்டால் முஸ்லிம் அல்லாதவர்களுடைய நாவுகளிலிருந்து மிக கஷ்டமான வார்த்தைகளை நாம் கேட்க வேண்டி வரும். சகோதரர்களே, அல்லாஹ் என்பவன் யார் என்பதை அல்லாஹ் நாம் எல்லோரும் அறிந்த ஒரு சூறாவில் அல்லாஹ் தெளிவுபடுத்தி விட்டார். நாம் எல்லோருக்கும் தெரியும் அந்த சூரா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், குர்ஆனில் மூன்றில் ஒன்றை உங்களால் ஓதுவதற்கு முடியுமா? சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், குர்ஆனில் மூன்றில் ஒன்றை ஓதுவது எவ்வளவு கஷ்டம். நபி அவர்கள் சொன்னார்கள், குல் ஹுவல்லாஹு அஹத் என்ற இந்த சூராவை ஓதுங்கள், குர்ஆனில் மூன்றில் ஒன்றை ஓதிய நன்மை கிடைக்கும். அந்த சூராவை நீ அன்பு வைக்கிறியா, அதே ஒன்று சொர்க்கம் நுழைவிச்சு. இரண்டாவது சிறப்பு. மூன்றாவது சிறப்பு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், யார் 10 தடவை குல் ஹுவல்லாஹு அஹத் சூராவை ஓதுவாரோ 10 தடவை அல்லாஹ் சுவர்க்கத்தில் ஒரு மாளிகையை கட்டி விடுவார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், கூடுதலாக ஓதினால் 20 தடவை ஓதினால், 30 தடவை ஓதினால், 40 தடவை ஓதினால்? அல்லாஹ் விசாலமானவன், 40 தடவை ஓதினால் 4 கட்டிடம் கட்டுவான் சொர்க்கத்திலே உங்களுக்கு. எவ்வளவு சிறப்பு நிறைந்த சூரா இது. ஒரு சஹாபி சொல்கிறார், 20 தடவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை நான் கண்காணித்தேன். மக்ரிபுடைய பின் சுன்னத்திலும் சுபஹுடைய முன் சுன்னத்திலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குல் ஹுவல்லாஹு அஹத் ஓதினார்கள். மக்ரிபுக்கு பிறகு இருக்கிறதே சுன்னத் 2 ரக்காத்,
இதில் முதல் ரக்காத்தில் குல் யா அய்யுஹல் காஃபிரூன், இரண்டாவது ரக்காத்தில் குல் ஹுவல்லாஹு அஹத். சுபஹுடைய முன் சுன்னத் இருக்கிறதே, முதல் ரக்காத்தில் குல் யா அய்யுஹல் காஃபிரூன், இரண்டாவது ரக்காத்தில் குல் ஹுவல்லாஹு அஹத். எண்ணிமிக்க சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், நீங்கள் காபாவுக்கு சென்றால் தவாஃப் செய்கிறீர்கள், தவாஃபை முடித்துவிட்டு 2 ரக்காத் தொழுவீர்கள், அதிலும் நீங்கள் இரண்டாவது ரக்காத்தில் ஓத வேண்டிய சூரா குல் ஹுவல்லாஹு அஹத். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவிடம் கேட்டார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வித்ர் தொழுகையில் கடைசி ரக்காத்தில் ஓதக்கூடிய சூரா எது? சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வித்ர் தொழுகையில் கடைசி ரக்காத்தில் ஓதக்கூடிய சூரா சூரத்துல் இக்லாஸ், குல் ஹுவல்லாஹு அஹத். சகோதரர்களே, தூங்கும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குல் ஹுவல்லாஹு அஹத் ஓதாமல் தூங்க மாட்டார்கள். ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும், ஃபர்லான தொழுகைக்கு பிறகும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குல் ஹுவல்லாஹு அஹத் ஓதுவார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோயாளியாக இருந்த பொழுது இந்த குல் ஹுவல்லாஹு அஹதை ஓதித்தான் உடம்புகளில் தடாவுவார்கள். இந்த 10 சிறப்பும் இருக்கிறது குல் ஹுவல்லாஹு அஹதுக்கு. குர்ஆனில் 3 ஒரு பகுதி, ரஹ்மானுடைய சிஃபத் 2வது, 3வது உங்களை சொர்க்கத்துக்கு நுழைவிக்கும் குல் ஹுவல்லாஹு அஹத், 4வது 10 தடவை ஓதினால் ஒரு கட்டிடம் சொர்க்கத்தில் கட்டப்படும், 5வது மக்ரிபுடைய பின் சுன்னத்தில் குல் ஹுவல்லாஹு அஹத், 6வது சுபஹுடைய முன் சுன்னத்தில் குல் ஹுவல்லாஹு அஹத், தவாஃபுடைய தொழுகையில் குல் ஹுவல்லாஹு அஹத், வித்ர் தொழுகையில் குல் ஹுவல்லாஹு அஹத். சகோதரர்களே, தொழுகைக்கு பிறகு குல் ஹுவல்லாஹு அஹத், தூங்கும் பொழுது குல் ஹுவல்லாஹு அஹத். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த குல் ஹுவல்லாஹு அஹத் சூராவை விரும்பினார்கள். ஏன்? இதில் அல்லாஹ்வுடைய 5 சிஃபத் இருக்கிறது. நாங்க ஒவ்வொருத்தரும் பேசவர், முஸ்லிம்களுக்கு பேசுங்க சிறப்பை, முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு பேசுங்கள் அல்லாஹ் என்பவன் யார். இது ஜமியத் உலமா மட்டுமல்ல பேசுறது, உலமாக்கள் மாத்திரமல்ல பேசுறது. நாங்க பேசாம விட்டதால தானே இன்று அல்லாஹ் என்றா யாரு என்பதை இன்று மாற்று மத சகோதரர்கள் எப்படி எப்படி பேசுறாங்க. அந்த காலத்துல வந்து கேட்டாங்க, அல்லாஹ்ண்டா தங்கமா, வெள்ளியா, பித்தளையா, இரும்பா, அப்படித்தானே அவங்க நினைச்சிட்டு இருக்கிறார். முஸ்லிம் அல்லாத எல்லோருமே அல்லாஹ் என்றா கல்லா, அல்லது பெருமதி கூடினா தங்கமா, அல்லது வெள்ளியா, பித்தளையா என்று கேட்டார். அல்லாஹ்ட பரம்பரை என்ன? அல்லாஹ்ட வாப்பா யார்? வாப்பட வாப்பா யார்? அப்படிதானே பாக்குறது. உலகத்தில் உள்ள முழு கடவுள்களும் வாப்பா மாதிரி இருக்குது எல்லாருக்கும், அவங்களுக்கு பிள்ளைகள் இருக்குது. ஆனா அல்லாஹ்க்கு வாப்பா பிள்ளை இருக்குதா? அல்லாஹ்க்கு வாப்பா இருக்குதா? அல்லாஹ்க்கு பிள்ளை இருக்குதா? அல்லாஹ்க்கு மனைவி இருக்குதா? இல்லையே. உலகத்தில் இஸ்லாத்தை தவிர, அல்லாஹுவை தவிர யார் யாரெல்லாம் கடவுளாக சொல்கிறார்களோ அனைத்து கடவுளுக்கும் வாப்பா இருக்கிறது, உம்மா இருக்கிறது, மனைவி இருக்கிறது, பிள்ளைகள் இருக்கிறது. ஆனால் அல்லாஹ் அப்படி அல்ல. அல்லாஹ் என்பதற்கு அல்லாஹ் என்பவன் ஒரு இறைவன், அல்லாஹ் தான். குர்ஆனில் மாத்திரம் அல்லாஹ் நான் யார் என்பதை 2700 தடவை சொல்லியிருக்கிறான். அல்லாஹ் அல்லாஹ் யார் என்பதை எத்தனை தடவை சொல்லியிருக்கிறார்? 2700க்கும் மேற்பட்ட தடவை அல்லாஹ் சொல்லியிருக்கிறார். முதல் ஆயத்தை பாருங்க, பிஸ்மில்லாஹ் எப்படி தொடங்குது? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு ஓதுங்கள். அல்லாஹ் என்பவன் யார்? ரஹ்மான் ரஹீம், இரக்கமுடையவன். முதல் ஆயத். இரண்டாவது ஆயத், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். முதல் ஆயத்தும் அல்லாஹ், இரண்டாவது ஆயத்தும் அல்லாஹ். அப்ப அல்லாஹ்வை பத்தி பேசுறதாக இருந்தா சகோதரர்களே, ஒரு முஸ்லிமுக்கு பாடமான சூரா தான் இந்த சூரத்துல் இக்லாஸ். வெட்கப்படக்கூடாது, இது பயப்படுறது கொண்டும் இல்லை. அதனால தான் குல், அல்லாஹ் சொல்கிறான் நபியை பார்த்து, சொல்லுங்க, மறைச்சு வச்சு கொள்ளாதீங்க, மறைச்சு வச்சு கொள்ளாதீங்க, பேசுங்க மக்களோட, முழு மனிதர்களோடையும் பேசலாம், எந்த விதமான விதிவிலக்கும் இல்லை. இவரோட தான் பேசணும், இந்த கூட்டத்தோட தான் பேசணும் இல்லை. ஊடகத்தில் இருப்பவர்கள் ஊடகத்தில் பேசலாம், பார்லிமெண்டில் இருப்பவர்கள் பார்லிமெண்டில் பேசலாம், மக்களோடு கலந்திருப்பவர்கள் அதை பேசலாம். எந்த இடத்திலும் பேச முடியுமான ஒன்றுதான் குல் ஹுவல்லாஹு அஹத். சகோதரர்களே, அல்லாஹ் என்றா யார்? இப்ப பார்ப்போம்.
அல்லாஹ் தன்னுடைய 5 தன்மைகளை சொல்கிறார். இந்த 5 தன்மை யாரிடம் இருக்குதோ அவன்தான் அல்லாஹ். முதலாவது குல் ஹுவல்லாஹு அஹத், நபியே சொல்லுங்கள் அல்லாஹ் ஒருவன். அல்லாஹ் எத்தனை? ஒருவன் அல்லாஹ். அதனாலதான் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லும் பொழுது இந்த விரலை நீட்டுறோமே ஏன்? அல்லாஹ் ஒருவன். 2 அல்லாஹ் கிடையாது, 3 அல்லாஹ் கிடையாது. அல்லாஹ் என்றா ஒன்றுதான். வானத்தில் வேற அல்லாஹ், பூமியில வேற அல்லாஹ் கிடையாது. நபியே சொல்லுங்கள் அல்லாஹ் ஒருவன். முதலாவது விடயம். இரண்டாவது விடயம் அல்லாஹு ஸமது. அல்லாஹு ஸமது, அல்லாஹ் தேவையற்றவன். முழு படைப்பினங்களும் அவன் பக்கம் தேவையானது, அவன் யாரின் பக்கமும் தேவையற்றவன். இதுதான் அல்லாஹ். இப்படி ஒரு ஆள் இருந்தா கொண்டு வாங்க. இப்படி ஒரு ஆள் சமத் என்கிற இந்த இடத்துல மட்டும்தான் இருக்குது குர்ஆன்ல, வேற எங்கேயும் சமது இல்லை. இந்த சூரத்துல் இக்லாஸ் உடைய விசேட அம்சம் என்னவென்றால் அல்லாஹ்வுடைய அஸ்மாவுல் ஹுஸ்னாக்களில் அஹத், சமத் இந்த இரண்டும் சேர்ந்த ஒரு சூறாவில் வரக்கூடிய இதில் மாத்திரம்தான். அதுவும் அல்லாஹ் அஹதையும் சமதையும் பிரித்து சொல்லவில்லை, அல்லாஹோடு இணைத்து சொல்கிறார். குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹு ஸமத். அல்லாஹ் ஒருவன், அல்லாஹ் தேவையற்றவன். தேவையற்றவன் அல்லாஹ். எங்கட இபாதத்தின் பக்கம் அல்லாஹ்க்கு தேவையில்லை, எதன் பக்கமும் அல்லாஹ் தேவையற்றவன். இரண்டாவது. மூன்றாவது லம் யலித், அல்லாஹ் யாரையும் பெற்றெடுக்கவில்லை. அல்லாஹ் யாருக்கும் வாப்பா இல்லை. அல்லாஹ் யாருக்கும் என்ன? ஈசா அலைஹிஸ்ஸலாத் அல்லாஹ் பெற்றெடுக்கவில்லை. உஸைர் அல்லாஹ்வுடைய வாப்பா இல்லை. யாருக்கும் அல்லாஹ் வாப்பா கிடையாது. சுருக்கமாக அல்லாஹ் தெளிவுபடுத்தினான், லம் யலித், அல்லாஹ் யாரையும் பெற்றெடுக்கவில்லை. நான்காவது வலம் யூலத், வலம் யூலத், அவன் பெறப்படவும் இல்லை. அல்லாஹ்வுக்கு வாப்பா உம்மாவும் கிடையாது. அல்லாஹ்ட வாப்பா யாருன்னு கேட்டா கொஞ்ச நாள்ல நாங்க கேட்டுட்டு இருக்கிறாக்கலாம், ரோஷம் இல்லாம எதை பத்தி பேசினாலும் கேட்டுக்கொண்டிருக்கலாம். அல்லாஹ்வை பத்தி பேசினா கேட்டுக்கொண்டிருக்கேலுமா? அதை கேட்டுக்கொண்டிருக்கேலாது. இல்ல நாங்க தூர நோக்கத்தோட வாழ்றோம் இந்த நாட்டில். தூர நோக்கத்தை விடுங்க, முதல் அல்லாஹ்வை பத்தி பேசுங்க. தூர நோக்கம் பிறகு பார்ப்போம். அல்லாஹ்வுக்கு ஏசினதுக்கு பிறகு என்ன தூர நோக்கமும் குறுகிய நோக்கமும் ஒவ்வொரு முஸ்லிமுடைய நாவிலிருந்து வரும். ஏன் இது பிடிக்காது? எல்லோரும் அல்லாஹ் ஒருவனுங்கிறது பிடிக்காது. அல்லாஹ் விரும்புறான் அதைத்தான். ஒரு 10 பேருக்கு பேசுங்க அஹத பத்தி. இன்னும் மறைச்சு வச்சு கொள்ளாதீங்க. மவுத் வரப்போகுது, கியாமத் வரப்போகுது. நினைக்காதவங்க எல்லாம் மவுத் ஆகுறாங்க. குல் ஹுவல்லாஹு தெரியாத ஒத்தரும் இல்லையே. பேசுங்க வாயால, எவ்வளவு நன்மை கிடைக்குது என்று பாரு. முஸ்லீம்களோட பேசுங்க, முஸ்லீம் அல்லாதவர்களோட பேசுங்க. எத்தனை நண்பர்கள் இருக்கிறாங்க உங்களுக்கு? எத்தனை நண்பர்கள் இருக்கிறார்? ஒரு 10 பேருக்கு நான் பேச போறேன், உறுதி எடுங்க இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ்வை பத்தி பேச போறேன், வேறொன்றும் அல்ல. ஏன்னா இஸ்லாத்தில் எந்த கடவுளுக்கும் ஏசையில. இன்னைக்கு அல்லாஹ்க்கு ஷைத்தான்கள் ஏசுறது போல நாங்க எந்த கடவுளுக்கும் ஏசையில. இஸ்லாத்திலே தெளிவுபடுத்தலாம். அல்லாஹ் என்றா யார்? அல்லாஹ்ண்டா யார்? பேசுங்க. பெண்கள் பேசுங்க, ஆண்கள் பேசுங்க, வாலிபர்கள் பேசுங்க, வைத்தியர்கள் பேசுங்க. பேசுற இடத்துல பேசுங்க, பார்லிமெண்ட்ல பேசுங்க, எங்க பேசணுமோ பேசுங்க. எல்லாம் கேட்பாங்க காதால். உங்களோட அந்தஸ்து உயர்ந்துரும் அல்லாஹ் இடத்துல. தைரியமாக பேசுங்க, பயப்படாதீங்க. இதுல அல்லாஹ் உங்களோட தரஜா உயர்த்துவார். 10 தடவை ஓதினாலே சொர்க்கத்துல மாளிகைண்டா. உங்களோட பேச்சை கேட்டு 10 பேர் மாறினா, உங்களோட பேச்சை கேட்டு 5 பேர் மாறினா, அல்லாஹ் விளங்கி கொண்டா எவ்வளவு உங்களுக்கு அந்தஸ்து கிடைக்கும். அதனாலதான் கண்ணியமிக்க சகோதரர்களே, 4வது அல்லாஹ் சொல்கிறான் வலம் யூலத், அல்லாஹ் யாராலும் பெறப்படவும் இல்லை. அப்ப அல்லாஹ்க்கு வாப்பா இல்லை, அல்லாஹ்க்கு உம்மா இல்லை. அப்ப அல்லாஹ் தான் முதன்மையானவன், அவ்வல். அல்லாஹ்க்கு முதல் ஒத்தரும் இல்லை. அல்லாஹ்வுக்கு முதல் ஒத்தருமே இல்லை. அல்லாஹ் சொல்லி இருக்கிறான், நாங்க நம்பி இருக்கிறோம், அவ்வளவுதான். ஷைத்தான் கேட்பானாம், சரி எல்லாவற்றையும் அல்லாஹ் படைத்தான், அல்லாஹ்வை படைச்சது யார்? நபியோங்க சொல்லி தந்த மருந்து என்ன தெரியுமா? அப்படி ஷைத்தான் கல்புல போட்டா உடனே சொல்லுங்க அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், துரத்தப்பட்ட ஷைத்தானிடமிருந்து பாதுகாவல் தேடுகிறேன், அவ்வளவுதான். இதுக்கு பதில் இல்லை. நாங்க நம்பிக்கையில வாழ்றோம்.